ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி அது என்ன தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி மிக முக்கியமான நாள். அன்று தமிழ் மாதம் ஐப்பசியுடைய 29ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை. அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? பௌர்ணமியானது வருது. இந்த பௌர்ணமி ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த பௌர்ணமிக்கு தனி சிறப்பு இருக்குது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். மீன ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த பௌர்ணமி எப்படி இருக்குங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதை தெரிஞ்சுக்க மீன ராசிக்காரங்க இப்போ இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த பௌர்ணமினால் உண்டாகுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பௌர்ணமிக்கும் மாற்றங்களுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் அதிக ஒளியை தரக்கூடிய இரவு நேர இதுவே சந்திரன் தான். சந்திரன் பூமிக்கு மிக அருகில் இருக்கும்போது கிரகங்களிடையே நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சந்திரன் நம்மளுடைய மனதுக்கு காரணியாகவும் செயல்படுறாரு. சூரியன் நமக்கு ராஜான்னு கிரகம் என்று சொல்லப்பட்டால் சந்திரன் நமக்கு ராணி என்ற கிரகம் என்று சொல்லலாம். சந்திரன் பார்வதியாகவும் சூரியன் சிவபெருமானாகவும் கருதப்படுது. அதுலேயும் சந்திரனும் சூரியனும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு மாதம் அமாவாசை பௌர்ணமி என வரும்போது அப்பப்போ கிரக மாற்றங்கள் ஏற்பட்டு அப்பப்போ சில விஷயங்கள் நடக்கும். அப்பப்போ கடவுள்கிட்ட கதறி நின்னாலும் சில விஷயங்கள் நடந்தே தீர்வதற்கு விதி இருக்குல்ல, அந்த விதிக்கு காரணமே இந்த மாதிரி கிரகங்களுடைய அமைப்புகள் தான். கிரகங்களுடைய அமைப்புகள் பொறுத்து தான் இப்போ ஐப்பசி பௌர்ணமிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் மீன ராசிக்காரங்களுக்கு ஏற்படுங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மீன ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஐப்பசி பௌர்ணமிக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு இருக்குதுன்னு நான் சொன்னல, அந்த தனி சிறப்பு உண்டுங்கிறதுக்கான ரீசன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பு தெரியாமல் இருக்கிறவங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடந்து கொள்ளலாம். அதனால் ஐப்பசி பௌர்ணமிக்கு இருக்கக்கூடிய தனி சிறப்பை வாங்க பார்க்கலாம். ஐப்பசி பௌர்ணமி நாளில் நீங்கள் சிவனை தரிசித்தா சொர்க்கத்திற்கு போகும் வரைக்கும் சோறு உங்களுக்கு கிடைக்கும். ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு இதனாலேயே தனி சிறப்பு. இந்த நாளில் தான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்த்து 16 கலைகளோடு முழு பொழிவோடு தோன்றினார். அதனால் இந்த பௌர்ணமி சிறப்பு. ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக அதிக பொழிவோடு தோன்றுவார். இதனால் திங்கள் முடிசூடியவர்களுக்கு மதிமுழுமையான ஒளியோடு இருக்கக்கூடிய நாளில் சிறப்பு வழிபாடு அனைத்து சிவன் கோவில்கள்லையும் செய்யப்படுது. நவக்கிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி. அதனால் இந்த அரிசியை ஈசனுக்கு அன்ன அபிஷேகமானது செய்யப்படுது. இந்த அன்ன அபிஷேகத்தை தரிசனம் செய்து உணவு சாப்பிட்டா அன்னதோஷம் துவாதோஷம்லாம் இருந்தால் உங்களுக்கு நீங்கும். அன்னம் பர பிரம்மம் என்று கூறி உணவை இறைவனாக பாவித்து நாம் இந்த விஷயத்தை ஐப்பசி பௌர்ணமியில் செய்யணும் என்று சொல்லப்படுது. உடலை வளர்ப்பது மட்டும் இல்லாமல் உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம்தான். கல்லினுள் வாழக்கூடிய தேரை முதல் கர்ப்பப்பையில் வளரக்கூடிய உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கும் உணவளிப்பது ஈசன். அதனால் அன்னத்தை பற்றி அகமன்னம் சாம வேதத்தில் நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கு. எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் என்பதே இதன் பொருள். அன்னம்தான் உலகில் வாழக்கூடிய உயிர்களுக்கு அடிப்படை. உயிர்களை படைத்ததோடு மட்டும் இல்லாமல் அவை உண்பதற்கான இறையும் படைத்தருளை இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அன்னாபிஷேகம் செய்யப்படுது. ஸோ இந்த அன்னாபிஷேகம் செய்யப்படுறதுனால தான் ஐப்பசி பௌர்ணமி ரொம்ப சிறப்பு. இப்போ ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த பௌர்ணமிக்கிலிருந்து உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத மீன ராசிக்காரங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மீன ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மீன ராசி புரட்டாதி 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வாழ்க்கையை புரிந்து வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு பிறகு சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். ராசிநாதன் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால இதற்கு முன்பிருந்த சங்கடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காணா போகும். நெருக்கடிகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கும். மனக்குழப்பெல்லாம் விலகும். அதே நேரத்தில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கும். ஒவ்வொரு செயல்லையும் நிதானமாக யோசித்து அடியெடுத்து வைக்க வேண்டும்.
ஜென்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு தவறான பாதைக்கு அழைத்து செல்லலாம். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது நட்புகளால் குடும்பத்தில் குழப்பங்களை உண்டாக்கலாம். சூரியனால் நெருக்கடி அதிகரிக்கும். சனி பகவான் வகர நிவர்த்தி அடைகிறதுனால செலவு அதிகரிக்கும். இது எல்லாமே கவனத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். பணிபுரியக்கூடிய இடத்துல வேலையில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. குடும்ப உறவுகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அனுசரித்து செல்வது இந்த டைம் நன்மையாக இருக்கும். தவறான நட்புகளை விட்டு விலகுவது பெரும் சங்கடங்கள்லேருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளும் வழி. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரன் சாதகமாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு சஞ்சாரம் செய்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். வரவு அதிகரிக்கும். எல்லாவற்றிலும் சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகும். தம்பதிகளுக்குள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது இந்த நேரத்தில் அவசியம். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறை தேவை. அப்படி இருந்தால் தான் படிப்பை நல்லா வெற்றி பெற முடியும். ஆக மொத்தம் மீனராசி புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இப்படி தான் இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, முன்னோரை வழிபாடு செய்யணும். இதை செய்தீங்கன்னா வாழ்வில் வளம் உண்டாகும். நெக்ஸ்ட்டு மீனராசி உத்திராடதியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீதி, நேர்மை, நியாயம், அந்தஸ்து, கௌரவம் என்ற வட்டத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமி திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய உங்கள் நட்சத்திரநாதன் சனி பகவான் மகர நிவர்த்தி அடைகிறதுனால செலவுகள் பல வழியில் அதிகரிக்கும். அதனால் வரவு செலவில் கவனமாக இருக்கிறது அவசியம். உங்கள் ராசிநாதன் வகரம் அடைந்திருக்கிறதுனால சிந்திக்காமல் செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். அதன் காரணமாக நெருக்கடிக்கு ஆளாக நேரும். கேதுவால் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு இடையே ஒரு இடைவேளை ஏற்படும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய ராகு ஆசைகளை அதிகரிப்பார். ஒரு சிலரை சட்டத்திற்கு புறம்பான வேலைகளை ஈடுபட வைப்பார். செவ்வாய் சாதகமாக இல்லாததால் எதிர்பார்த்த இடத்தில் இருந்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். உடல்நிலையில் சங்கடம் தோன்றும். தேவையற்ற பிரச்சனை தேடி வரும். சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனால செய்து வரக்கூடிய தொழிலில் பின்னடைவு ஏற்படும். ஒரு சிலருக்கு அரசு வழியில் அபராதம் கட்டுவது நேரிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளால் சங்கடம் தோன்றும். வேலையில் பிரச்சனை அதிகரிக்கும். உடன் பணிபுரியவர்களால் எதிராக மாறக்கூடிய நிலை ஏற்படும். பெரும்பாலான கிரகம் இந்த டைம் எதிர்மறையாக கிரகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால நிதான அவசியம். புதன் பகவான் எந்த ஒன்றிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதித்து கொள்ளணும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். கேட்டிருந்த இடத்திலிருந்து பணம் வரும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால பொருளாதார நிலை உயரும். உங்கள் எண்ணெய் ஈடேறும். மாணவர்கள் படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்தணும். ஸோ இது மீனராசி உத்திராடதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்துக்குங்க. நீங்கள் பரிகாரமாக சனீஸ்வர வழிபாடு செய்யணும். சங்கடங்கள் நீங்கும். கடைசியாக ரேவதியில் பிறந்த மீனராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சூழ்நிலை அறிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நிதானமாக செயல்பட வேண்டியது நல்லது. பெரும்பாலான கிரகம் இந்த டைம் எதிர்மறையாக சஞ்சாரம் செய்கிறதுனால இதுவரை எளிதாக நடந்து வந்த வேலை கடும் முயற்சிகளுக்கு பின் நிறைவேறும். புத பகவான் சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். நினைப்பது நடந்தேறும். புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். தொழிலை விரிவு செய்யக்கூடிய வேலையில் ஒரு சிலர் ஈடுபட்டிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். பணவரவு அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய ராகு உங்கள் மனதில் ஆசைகளை உண்டாக்குவார். அதன் காரணமாக சங்கடங்களை சந்திக்க வேண்டியது வரும். சப்தமஸ்தானத்தில் கேது சஞ்சரித்து வர்றதுனால தம்பதிகளுக்குள் நெருக்கடி உண்டாகும். வீண் பிரச்சனை பெரிதாகும். பிற நபர்களால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும். தேவையற்ற நபர்களை உங்கள் நட்பில் இருந்து விலக்கி வைக்கிறது நல்லது. சூரியனால் உடல் ரீதியாக சில சங்கடம் தோன்றலாம். இந்த டைம் அனைத்திலும் கவனம் அவசியம். செய்து வரக்கூடிய தொழிலில் பார்த்து வரக்கூடிய உத்தியோகத்தில் எதிர்பாராத நெருக்கடி சட்ட சிக்கல்கள் உண்டாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் வகர நிவர்த்தி அடைகிறதுனால வீண் செலவு தேவையற்ற அலைச்சல் உண்டாகும். இந்த டைம் நேரம் பார்த்தீங்கன்னு கொஞ்சம் கெட்டதாக இருக்கிறதுனால இந்த பௌர்ணமிக்கு பிறகு எல்லாத்தையுமே 1க்கு 2 முறை அறிந்து செயல்படுவது அவசியம். மாணவர்கள் கூட படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் திருப்பதி பெருமாளை வழிபாடு செய்யணும். இதை செய்தீங்கன்னா பலம் உண்டாகும். அதனால் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்க இதை செய்திடுங்க. ஸோ மீன ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மீன ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மீன ராசிக்காரங்க இதை பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.